எல்லாரும் போலாம், டைம் ஆயிடுச்சு. என் அன்பு வணக்கம். இன்றைக்கி குக்கிங் கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், குக்கிங் டிப்ஸும் அதோட டவுட்ஸும் அதை பற்றி ஜென்ரலாக ஓவராலாக நம்ம அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்த கொஸ்டின்ஸை எல்லாத்தையும் நான் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இருக்கிற டவுட்ஸையும் கொஸ்டின்ஸை எல்லாத்தையும் நான் இந்த காணொலியில் கிளியர் பண்ண போகிறேன். அந்த மெசேஜுக்கு எல்லாமே நான் பர்சனலாக நான் ரிப்ளை கொடுத்துருக்கேன். பட் ஸ்டில் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த காணொலி பண்ணுறது மூலமா சில பேர் கேட்டிருப்பாங்க, சில பேர் கேட்டிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக நான் இந்த காணொலி பண்ணுறேன். முதல்ல த மோஸ்ட் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் சிமிலராக இந்த கொஸ்டின்ஸ் தான் வந்துச்சு. அது கோதுமை, ஆட்டா, மைதா இது சம்மந்தமான கொஸ்டின்ஸ் தான் வந்தது. அந்த கொஸ்டின்ஸ் என்னென்னா, சப்பாத்தி ரெசிபியை பார்த்துட்டு கேட்பாங்க. எப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு வச்சு செஞ்சிட்டிங்க, நாங்கள் ஆட்டா மாவு வச்சு செய்யலாமா அப்படின்னு கேட்பாங்க. கோதுமையும் ஆட்டா மாவும் சேம் தான். ஆட்டான்றது ஹிந்தி வார்த்தை, கோதுமைன்றது தமிழ் வார்த்தை. நெக்ஸ்ட்டு மைதா. மைதா கோதுமையிலேருந்து தான் வருது. மைதா மட்டும் இல்லை, ரவை கூட, நம்ம வாங்குகிற வெள்ளை ரவை கூட கோதுமையிலேருந்து தான் வருது. நீங்கள் கோதுமையை பாதியாக உடச்சி பார்த்தீங்கன்னா நடுவில் வெள்ளை கலரில் இருக்கும். அந்த வெள்ளை கலர் வேறு எதுவும் இல்லை, எண்டோஸ்போம். அந்த எண்டோஸ்போமை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து அதிலிருந்து வரதான் இந்த மைதாவும் ரவையும். முதல்ல ரவை வரும், அந்த ரவையை இன்னும் நைஸாக அரைச்சா மைதாவாயிரும். ஸோ இதுதான் கோதுமைக்கும் மைதாக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இதில் மைதாவாக ப்ரிப்பேர் பண்ணும்போது இதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இதோட ப்ராசஸ், ஃபேக்ட்ரி ஒர்க்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஸோ நான் எளிமையாக ஈஸியாக புரியறதுக்காக இவ்வளோ ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ கோதுமைனாலும் ஆட்டானாலும் சேம் தான், மொழி தான் வேறு. ஹிந்தியில் ஆட்டா சொல்லுவாங்க, தமிழில் நம்ம கோதுமைன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அதிகமாக கேட்ட கொஸ்டின் கொரியாண்டர் ரூட் ஏன் சமையலில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. இதுக்கு நான் விளக்கம் ஒவ்வொரு வீடியோலையும் யூஸ் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் கொஸ்டின்ஸ் வருது, அதை நான் திருப்பியும் நான் கிளியர் பண்ணிடுறேன். நான் வேரியஸ் குசைனில் நான் வேலை பார்த்துருக்கேன். அந்த வேரியஸ் குசைனில் ஒர்க் பண்ணும்போது, குறிப்பாக நான் இந்தோனேஷியன் தாய் குசைன்ஸில் ஒர்க் பண்ணும்போது, அதில் எல்லாத்துலேயுமே பெரும்பாலும் தாய் கறி இதெல்லாம் பண்ணும்போது அதில் ஸ்டெம்மையும் ரூட்டையும் ரொம்ப பர்டிகுலராக கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது அதோட ஃப்ளேவரும் இன்டென்சிட்டி லெவலும் அமேசிங்காக ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். இந்த பழக்கம் நமக்கும் இருந்திருக்கும், காலப்போக்கில் இது மறைஞ்சிருக்கலாம். ஸோ நான் இந்தியன் குசைனில் பண்ணும்போது இப்படி நான் பண்ணி பார்க்கும்போது அதோட டேஸ்ட் லெவலும் அதோட ஃப்ளேவர் லெவலும் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்ததை நான் பார்க்க முடிஞ்சிச்சு. அதனால என் குக்கிங்கில் இந்தியன் குக்கிங் பண்ணும்போது நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நான் உங்களுக்கு பண்ணி காட்டும் போதும் இதை நான் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த சின்ன ஸ்டெப்பை ஆட் பண்ணுறது மூலயமா நீங்கள் உங்கள் குக்கிங்கில் டிஃப்ரென்ஸை நல்லா வாஸ்ட்டாக பார்க்க முடியும். இந்த சின்ன விஷயம் மூலமாக உங்களோட ரிசல்ட் பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப டேஸ்டியாக, அமேசிங்காக இருக்கும். அதுக்காண்டி தான் நான் இதை பண்ணுறேன். ஸோ இதுக்கு தான் இந்த கொரியாண்டர் ரூட்ஸ் ஸ்டெம்மோட யூஸ் பண்ணுறதுக்கான காரணம். நெக்ஸ்ட்டு எல்லோரும் அதிகமாக கேட்குற கேள்வி எதுக்கு பிளாக் பெப்பர் எல்லா வீடியோலையும் ரெஃபர் பண்ணுறீங்க, அந்த வீடியோ லிங்க்கை எதை பற்றி எல்லா வீடியோலையுமே சொல்கிறீங்க, அதுக்கு தான் ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்குது, வேணுங்கிறவங்க அதில் போய் பார்த்துக்க போகிறாங்க, நீங்கள் ஏன் அதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. கேட்குற கேள்வி நல்ல கேள்வி தான். காரணம் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம மஞ்சள் உணவில் எல்லா இடத்துலையுமே நம்ம சேர்க்குறத பார்க்க முடியும். அந்த மஞ்சள்னால் டேஸ்ட்லேயோ டெக்ஸ்சர்லேயோ எந்த டிஃப்ரென்ஸுமே ஏற்படுத்தாது. ஆனால் ஸ்டில் நம்ம எந்த உணவு செய்கிறதா இருந்தாலும் சரி, அது நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, வெஜிடேரியன் ஃபுட்டாக இருந்தாலும் சரி, எந்த உணவு இருந்தாலும் சரி, அதில் மஞ்சள் நம்ம கொஞ்சோண்டு சேர்க்காமல் இருக்கவே மாட்டோம். அப்படி எந்த பயனும் டேஸ்ட்லேயும் டெக்ஸ்சர்லேயும் கொடுக்காமல் இருக்கிற மஞ்சளை நம்ம ஏன் சேர்க்குறோன்னு கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்த்தா அதோட ரிசல்ட் அமேசிங்காக இருக்குது. அல்சைமான்னு ஒரு டிசீஸ் அமெரிக்காவில் ஒரு நிறைய அமௌண்ட்டில் இருக்குது. ஆனால் இந்தியாவில் பார்த்திங்கன்னா அந்த டிசீஸ் ஆல்மோஸ்ட் இல்லைன்னே சொல்லிடலாம். நிறைய பேருக்கு நான் சொல்லும் போது தான் இப்படி ஒரு டிசீஸ் நேம் இருக்கான்றதே தெரிய வந்திருக்கும். அந்த அல்சைமர் டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கு மெயின் காரணமே நம்ம யூஸ் பண்ணுற மஞ்சள் தான். இந்த நாட்டில் அந்த அல்சைமாவோட அந்த டிசீஸோடு இருக்கிறவங்க எத்தனை பேர்னு பார்த்தா விரல விட்டு என்ற அளவுக்கு தான் ரொம்ப குறைச்சலான பேர் தான் இருக்காங்க. இது மட்டுமா, இந்த மஞ்சளால் எவ்வளோ பெனிஃபிட்ஸும் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு
நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இந்த மஞ்சள் மாதிரி இந்த மஞ்சளில் எவ்வளோ மகத்துவம் இருக்கோ அந்த அளவுக்கு மகத்துவம் இந்த மிளகும் இருக்குது. ஆனால் நம்ம குக்கிங்கில் விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போயிடுச்சுன்னு சொல்லலாம். நம்ம வந்து பொங்கல் சாப்பிட்டா கூட அந்த பொங்கலில் இருக்க மிளகை கூட ஒன்று கூட சாப்பிடாம எல்லாத்தையும் தள்ளி வச்சோ இல்லை தூக்கி போட்டு தான் சாப்பிட்றோம். அது பொங்கல் சாப்பிடும்போது 4 மிளகு சாப்பிட்டா அதோட பெனிஃபிட்ஸ் வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது, அவ்வளோ அதிகம். ஸோ இது திருப்பியும் நம்ம குக்கிங்கில் கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் நான் பண்ணுறேன். சில பேர் கிண்டலும் பண்ணுறாங்க, பரவாயில்ல. எண்ணம் வந்து உயர்வாக இருக்குது, மகத்தானதாக இருக்குது. அதனால் கிண்டல் பண்ணாலும் பரவாயில்லன்றதுனால நான் தினமும் எல்லா வீடியோத்துலேயும் நான் சொல்லணுன்றதை நான் உறுதியாக இருந்து நான் சொல்கிறேன். இது இப்படியே நடந்துருமா? ஒரு நாள் 2 நாளில் நடக்கிறது இல்லை, கொஞ்சம் நாள் ஆகும். இந்த மஞ்சள் நம்ம உணவு பழக்கத்தில் வந்து இன்றைக்கி எடுக்கவே முடியாத நிலைமைக்கு வந்துச்சு இல்லையா, அதே மாதிரி இந்த மிளகும் வரணுன்றது என்னோடய ஆசை. அதனால தான் நான் எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து குக்கர். எல்லோரும் என்கிட்ட கேட்குறாங்க, குக்கரில் ஏன் ஏதாச்சும் ஒரு ரெசிபி ஏதாச்சும் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நான் பண்ண போகிறேன். வர எபிசோடு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரெசிபீஸ்ன்னு ஒன்று பண்ண போகிறோம். அதில் மெயினாக குக்கரை வச்சு தான் நான் பண்ண போகிறேன். இன்றைக்கி எல்லோரும் பெரும்பாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வீட்டிலேருந்தே வேலை பார்க்குற சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஆஃபீஸில் 8 ஹவர்லேயே முடிகிற வேண்டிய வேலை வந்து வீட்டிலேருந்து வேலை பார்க்கும்போது அதோட டைமிங் ரொம்ப அதிகமாகுது. ஸோ 12 ஹவர்ஸ் 13 ஹவர்ஸ் வேலைக்கே போயிடுது. இதில் சமைக்க முடியறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ மினிமம் டயத்தில் ரொம்ப சூப்பராக ஈஸியாக டெலிஷியஸ் ரெசிபீஸ் கம்மி டயத்தில் பண்ணுற மாதிரி எபிசோட்ஸ் அது. ஸோ அதை நான் பண்ண போகிறேன். அதுக்கு மெயினாக குக்கரில் தான் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக நான் குக்கரில் நான் பண்ணுவேன், ரெசிபிஸ் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். மற்ற ரெசிபிஸ் எல்லாம் நீங்கள் ஏன் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் கேட்கலாம். குக்கரில் குக்கார கான்செப்ட்டு என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நார்மல் குக்கிங் ஆகிறதுக்கும் அதில் குக்கிங்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நார்மல் குக்கிங்கில் நிறைய கேரமலைசேஷன் ஏற்படும், அது மூலிமா டேஸ்ட்டு போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ப்ரெஷர் குக்கரில் அதிகமான ப்ரெஷர் உள்ளே இருக்கும், அதனால இன்க்ரீடியன்ஸோட கேரக்டர் பிரேக் டவுன் ஆகும். பிரேக் டவுன் ஆகி குக் ஆகும்போது டேஸ்ட்லேயும் மற்ற டெக்ஸ்சர்லேயும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸை பார்க்க முடியும். அதனாலேயே தான் நான் இந்த மாதிரி குக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரெஷர் குக்கர் குக்கிங்க்கு அதுக்கான அவசியமும் தேவையும் இப்போ ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பாக நான் ப்ரெஷர் குக்கரில் இப்போ வர எபிசோட்ஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? இல்லை, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் நிறைய டைம் வந்து பிஸியான ஷெட்யூல்ஸ் இருக்கும். அன்றைக்கி வந்து சீக்கிரமாக ஏதாவது சிம்பிளாக நல்லா பண்ணலான்ற ஒரு எண்ணம் ஏற்படும். அதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த எபிசோட் சீக்கிரமாக வரப்போகுது, நான் கண்டிப்பாக பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா வர ரிக்வஸ்ட்டில் இந்த ரிக்வஸ்ட்டும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரிக்வஸ்ட்டாக இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யுட்டென்சில்ஸ் வெசல்ஸ் எல்லாம் ஒரு வீடியோவாக பண்ணி போடுங்கன்றாங்க. கண்டிப்பாக நான் கிச்சன் டூருன்ற எபிசோடில் கண்டிப்பாக நான் அதை பண்ணுவேன். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இன்னொரு ரிக்வஸ்ட்டும் இருக்குது. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கட்டிங் பண்ணுறது எப்படி, வெஜிடபிள்ஸ் கட்டிங் பண்ணுறது எப்படின்றது வீடியோ கேட்குறீங்க. என்னடா அதுக்குள்ளே எங்கேடா வந்தேன், என்ன அதுக்குள்ளே அவசரம், என்ன யானை பொம்மைலாம் தூக்கிட்டு வந்துட்டேன். இது என்ன விளையாடுற இடமா? கிச்சனில் இது அது எதுக்குன்னா சரி, அது ஸ்னோவில் நல்லா இருக்கும்டா. அப்படியா? இங்கே ஏதுடா ஸ்னோ? நான் ஆல்ரெடி பேசி முடிக்க போகிறேன். இதை பேசி முடிச்சுட்டு லைக் கமெண்ட் ஷேர் சொல்லிவிட்டு நம்ம போகலாம். சரி, ஓகே, நான் பேசி முடிச்சிடுறேன். நான் பாதியிலே பேசிட்டு இருக்கும்போது நடுவில் வந்துட்டுல நான் பேசி முடிச்சிடுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் லைக் கமெண்ட் ஷேர் சொல்லு. ஓகேவா? ஓகே. அந்த கட்டிங் வெஜிடபிள்ஸ் வீடியோவை நான் கண்டிப்பாக ஒரு நாள் போடுவேன். அது ரொம்ப நாளுக்குலாம் ஆகாது, கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் போட்டுடுவேன். ஸோ இவ்வளோ தான். ஸோ நீ லைக் கமெண்ட் ஷேர் சொல்லிவிடு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, முக்கியமாக ஷேர் பண்ணுங்க. ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share. ஓகே, எல்லாரும் போலாம், டைம் ஆயிடுச்சு. ஓகே, போலாமா?